சௌக்கியமா இருக்கீங்களா? thumbs up. Everything is fine. You radiate your energy like anything. I am blessed. Good. It is so nice to see you all. புத்தம் புது தாமரை மலர்களாக மலர்ந்திருக்கிறீர்கள். உங்களை பார்ப்பதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So, for the knowledge part of it. எப்ப ஒரு உயிர் துடிப்புங்கிறது உண்டாருந்தோ, பீட்டின்னு எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சின்ன எறும்பா இருந்தாலும் சரி, இல்லாட்டி யானையனுடைய வயிற்றில் வரக்கூடிய ஒரு யானை குட்டியா இருந்தாலும் சரி, இல்லாட்டி மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த உயிர் என்ற ஒன்று உருவாகும் பொழுது அந்த உயிர் துடிப்பு, the pulsation, the vibration, the rhythm, the frequency, the energy that blossoms automatically. அப்போ அங்க ரெண்டு நிலை உண்டாரு. ஒண்ணு உயிர், அந்த உயிர் தாங்கிய உடல், உடல் தாங்கிய உயிர் அல்ல, உயிர் தாங்கிய உடல். The energy within you, it creates and gets a body. ஆக ரெண்டு நிலைகள் கூடவே வாங்க. உயிர் என்ற ஒன்று வரும் பொழுது செயலாக்கம் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது. செயலாக்கம் உயிர்னு வர்றச்சியே முதல்ல பசி வருது, கியான் கியான்னு பாப்பா கத்துறது. இட்ஸ் ஆல் தி சைக்கிள். சோ உயிர் என்பது செயலுடன் இணைந்தது. அப்போ அந்த உயிர் தன்னை உடல் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. உடல் என்பது பருவுடலில் இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 4 அந்த கரணங்கள். பார்த்தா இது 4 தான் நம்மள நடத்திட்டு இருக்கு. இந்த உயிர் ஒரு கருவிதான். அப்போ அந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. உயிர் போய்விட்டால் அது செத்த பிணமாக மாறிவிடுகிறது. ஆக உயிரினுடைய தொடக்கமும் அதனுடைய சுழற்சியும் தான் வாழ்க்கை என்று சொல்கிறோம். அந்த உயிரை சூழ்ந்து இருக்கக்கூடியது தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆக ரமண பகவான் என்ன சொல்றாருன்னு, இந்த உயிர் வளர்ச்சியே செயலாக்கம் தவிர்க்க முடியாத. அந்த செயலாக்கம் என்பது எப்பொழுது உன்னை பந்தப்படுத்தாது? பசின்னு வர்றச்ச முதல்ல நம்ம சாப்பிடுறோம். பக்கத்துல யாராவது இருந்தா கூட அவன் பசின்னு வந்தா அவன் சாப்பிட்டுமே தோணாம முதல்ல நம்ம பசி ஆத்திக்க தப்பு கிடையாது. தட் இஸ் ஹவ் வி ஆர் கிரியேட்டட். எப்பேற்பட்ட எதை பார்த்தாலுமே அவரவர்கள் ஐ, மீ, மை, மைண்ட், நான், எனது, எனக்கு, என்னுடைய என்ற உணர்வுகளால் தான் செயலாக்கப்படுகிறார். அவர்கள் அப்படிதான் செயலற்றாங்க. தப்பு கிடையாது, அதுதான் இயற்கை. எப்பொழுது நான் என்ற உணர்வு மற்றவர்களுடைய எண்ணங்களை எதிர்கொண்டு அன்பின் அடிப்படையில் விளங்குகிறதோ அப்பொழுது அந்த செயலாக்கம் என்பது அன்பின் பால் பட்டதாக ஆகிவிடும். ஆக பகவான் ரமணர் சொல்ற மாதிரி, வினையின் விளைவு வெளிவுற்று வித்தாய் வினைக்கடல் ஊட்டிடும் விந்தி பர வீடு தரலில்லை உந்தி பர. வினையின் விளைவு, நீங்க எதை பண்ணாலும் நல்லதோ கெட்டதோ, டியூவாலிட்டி. நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஃபைன், மற்றவனுக்கு கொடுத்தீங்கன்னா புண்ணியம், மற்றவங்க கிட்ட பிடிங்கி சாப்பிட்டீங்கன்னா பாவம். வினையின் விளைவு விழிவுற்று தவிர்க்க முடியாது. பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தானே விளை. அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்பதும் சிலம்பின் சூழ்நிலை காரணமாக சிலப்பதிகாரம் என்றும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்வோம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினுடைய வாழ்த்துப்பாக சொல்றேன். ஆக நம்ம எப்போ செயலை பண்றோமோ ஒன்னா இது இல்லாட்டி அது, இது ரெண்டுமே நம்ம பந்தப்படுது.
நல்வினை என்பது தங்கத்தால் பூட்டிய விலங்கு, தீவினை என்பது இரும்பினால் பூட்டப்பட்ட விலங்கு. விலங்கு விலங்கு தானே, சுதந்திரம் இல்லையே. வீடு தரநிலை உந்தி பெற, that gives you that doesn't give you liberation, that doesn't give you a freedom, that binds you once again. அந்த நல்வினை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் அந்த சுழற்சி வந்த வினையின் பயன் விழிவுற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும் உந்தீப்பர். கடலுங்கிற வாழ்க்கை அதுதான் பிறவி பெருங்கடல், நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராத. அப்போ ஹவு டு லிவ், எப்படி நம்ம வாழ், அதுக்கும் பகவான் ரமணர் சொல்றார், கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தி அஃது உந்தி பெற கதி வழி காண்பிக்கும் உந்தி பெற. எனக்கு எனக்கு எனக்குன்னு இல்லாம மற்ற உயிர்களுக்கும், எனக்கு பசிக்கிற மாதிரி மற்றவனுக்கு பசிக்கும். ஆக வாழ்க்கையின் பயணம் அன்பின் பார்ப்பட்டு நடக்கும் பொழுது நான் எனது எனக்குன்னு இருக்கணும். ஆனா அதுவே ஆணி வேற மாறிடக்கூடாது. நம்ம கண் விழிச்சு பார்த்து அக்கம் பக்கத்துல பார்க்கணும். அப்ப மற்றவனுக்கு பசிக்கிறோங்கிறப்ப பகுத்துண்ட பொல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தர காக்கை கரவா கரைந்தண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே விடும். வாப்பா வா சேர்ந்து சாப்பிடலாம், வா உட்கார், ஏன் பார்க்கல சாப்பிடணும். ஒரு அன்பான வார்த்தை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. திருமூலர் திருமணம். திருமணம் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம், வள்ளுவர் வாக்கு. ஆக எப்பொழுது நான் எனது எனக்கு என்னுடைய என்ற விலங்குகளில் இருந்து மெல்ல மெல்ல நம்மளை விடுவித்துக்கிட்டு இந்த உலகமும் நாமும் ஒன்றுதான், பாத்திரங்கள் தான் வேறு, இருக்கக்கூடிய அமுதம் ஒன்றுதான். அவன் அறியாமையில் என்ன பண்ணணும், அறியாமை இக்னரன்ஸ். தூங்குறவன் கிட்ட போயிட்டு நீ தூங்குறியான்னு கேட்க முடியாது, அவனுக்கு தெரியாது. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவன் காது கிட்ட போய் என்னப்பா தூங்குறியான்னு ஆமா தூங்கிட்டு இருக்க சொல்ல முடியும். அதனால எப்பேற்பட்ட பாதகனாக இருந்தாலும் அந்த பாதகனுடைய உடலிலும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இறைமை இருக்கு. தெரியல அவனுக்கு, தெரியல. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. மாயாமலம் ஆணவமலம் கர்மமலம் பதி பசு பாசம் சைவ சித்தாந்தம். ஆக அவனுக்கு தெரியாது தான் தப்பு செய்யறது தெரியாது, நான் செய்யறதுதான் கரெக்டுமா. அவன்கிட்ட போய் நீங்க நியாயம் பேச முடியாது. ஆனால் அவனாக வருந்தி திருந்தி வரக்கூடிய காலம் ஒன்று வரும். அதுதான் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடை. அழகிலா அளவே கிடையாது விளையாட்டுடை அர்ஜுனருக்கு சரணியாங்கடை. கம்பநாட்டோட சொல்றேன், தப்பு செய்யறகிட்ட போயிட்டு செய்ய தப்புடான்னு சொன்னா தெரியாது அவனுக்கு. இல்ல இதுதான் கரெக்ட், இதுதான் எனக்கு வேணும். குழந்தை ஒரு பெரிய யானை பொம்மைய கையில வச்சுக்கிட்டு இரும்புலானது தூக்க முடியாம கையில வச்சு இதான் வேணும் இதான் வேணும். அங்க அப்பா சொல்றேன் கால போட்டுக்கிட்ட வலி வேண்டாம், அதை வச்சுடு, வேற பொம்மை வாங்கி தர, இதான் வேணும். அதுதான் வாழ்க்கையில் மனிதர்கள் என்ற உருவில் நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் the apex creation is a human body. Only the human body can understand the creativity. நாம் படைக்கப்பட்டவைகள் அல்ல, படைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். பொட்டன்ஷியாலிட்டிஸ் ஆர் தேர். நீங்க கும்பமேளா நடந்துட்டு இருக்கு அற்புதமா. இப்ப அப்சர்வ் பண்ணுங்க, எத்தனை நாகா சாதுஸ் ஜஸ்ட் லைக் தட் அமானுஷ்யங்களை வெளிவாட்டிட்டு இருக்காங்க. தயவுசெய்து பாருங்க, அது அமானுஷ்யம் கிடையாது அவளை பொறுத்த மட்டும். அதுதான் தினசரி வாழ்க்கை அவளுக்கு. நாக சாதுஸ் பாருங்க, நெருப்புல நடக்கிறாங்க, நெருப்புல சிரசாசனம் பண்றாங்க, தண்ணியில இருந்த நெருப்பை கொண்டு வர்றாங்க. நடந்துட்டு இருக்கு பிரக்யால, இப்ப நடந்துட்டு இருக்கேன் பிரயாகையில பார்க்கணும். அப்ப அவர்களும் இதே கை காலு ரெண்டு கண்ணு மூக்கு, இதே ஹார்ட் லங்ஸ் லிவர் இதுதானே இருக்கு. அவங்களுக்கு எப்படி அது சாத்தியமாகுதுன்றப்ப அவர்கள் தமக்காக வாழாமல் இந்த உலகத்திற்கு மனித நிலை தவிர உயர்ந்த நிலைகள் பல இருக்கின்றன என்பதை உணர்த்துவதற்கு தான். ஒரு பேட்டியை பார்த்தோம்னா இதுல நாங்க மேஜிக் மார்க் பண்ணல, தானா வருது அஷ்டமா சித்திகள்ல. ஆனா
இதெல்லாம் காட்சி பொருள் கிடையாது. நமக்கு மேல இயக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு அன்பு தவிர எதுவுமே தெரியாது. அன்பை கொடுத்துக்கிட்டே போங்கன்ட்டு ஒரு நாகசாது சொல்றது. அது போல அன்புன்னு வந்துட்டோன்னே அங்க எனக்குன்னு இல்ல போயிடும். கையை இறுக்கி பிடிக்கும். நம்ம தண்ணியில விளையாடுறச்சு அதான் விவேகானந்தர் ஒரு முறை கங்கையில காலை அப்படியே ஆட்டிக்கிட்டு அந்த சின்ன பிள்ளை மாதிரி என்ஜாய் பண்றோம். அப்போ நிவேதிதா அம்மையார் கேக்குறாங்க, என்னங்க குருவே இது சின்ன பிள்ளை மாதிரி தண்ணி எடுத்து விட்டுட்டு இருக்கீங்க, காலை இப்படி கங்கையில ஆட்டிட்டு இருக்கீங்க. ஏன் நான் சின்ன குழந்தை தான், எங்க அம்மாவுக்கு நான் குழந்தை தான் அப்படின்ட்டு. இதை பார், இந்த தண்ணியில சூரிய பகவான் கிரணங்கள் எவ்வளவு அழகா தெரியும், எவ்வளவு சுகமா இருக்கு, அம்மாவோட படைப்பு எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா, ஆஹா அப்படிங்கிறப்ப சொல்ற, தண்ணியை எடுத்து விட்டுக்கிட்டே இரு, அப்பதான் அழக ரசிக்க முடியும். தண்ணியை கையில பிடிக்க முயற்சி பண்ணாத, நிக்காது. அது போல இயற்கை வாழ்க்கையை அனுபவிங்க, வாழ்க்கை அனுபவிக்கத்தான் வாழ்க்கை. ஆனால் அதை பொசசிவ்னஸ் என்ற பேர்ல நான் எனது எனக்கு என்னுடைய பிடிச்சிக்கல, அங்க ஒண்ணுமே இல்லாம. அதனால்தான் குருஜி ரொம்ப அழகா சொல்வார், ஆல்வேஸ் opposite values are complementary to each other. The world is full of dualities. Yes, accept the duality gives you the beauty, but observe the greatness, the creative energy behind the duality. That is very important. ஒவ்வொரு யோனிக்குள்ளும் ஆண் குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. ஒவ்வொரு யோனியிலையும் பெண் குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. The duality, that's the beauty of creation. Appreciate and respect. Appreciate and respect. அப்படி போயிட்டே இருந்தவங்க கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம். நான் எனது எனக்குன்னு சுயநலம் இல்லாத ஒரு அன்பு, எதிர்பார்ப்பற்ற ஒரு அன்பு, கருணையின் பார்ப்பட்ட செயல்கள், அன்பின் பார்ப்பட்ட செயல்கள், நெஞ்சம் நிக்குறுக மற்ற உயிர்களை மதிக்கும் செயல்கள் வச்ச அந்த இறைமை தானே தன்னை வெளிப்படுத்தும். அதனால நம்ம வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. மனித பிறவி அரிது அரித மானிடராய் பிறந்தல். மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறக்கிறது. கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் தான் நயத்தது. ஞானமும் கல்வியும் தான் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தது. தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் நாடு வழிகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நான் சொல்றேன், வள்ளுவர் சொல்றேன். அது என்ன வாழ்வாங்கு வாழறது? நானும் நல்லா இருக்கணும், மத்தவங்க எனக்கு பசிக்கிற மாதிரி தான் அடுத்தவனுக்கு பசிக்கும், எனக்கு அடிப்பட்ட வலிக்கிற மாதிரி தான் மற்றவனுக்கு செய்யாது. இதுதான் வாழ்வாங்கு வாழ். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கும். தெய்வம் நம்ம கிட்ட, நம்ம தான் கடவுள். நம்ம கிட்ட கடவுள் தன்மை வரணும், அதுதான் முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். அது நமக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னுடைய அந்த கேள்வி வர்றச்சியே ஒரு நிமிஷம் நிதானிச்சு அனலைஸ். The analytical brain is the exclusive prerogative of the human being. And we are not our there. Instinct-based life is there within us, dormant. When it gets expression by means, analyze. Don't criticize anything. Everything is good. Everything is fine. There is no good or bad. It is life. When you give expression, analyze whether it contains the kind of a possessiveness or an open hand. That only decides. அதனால வாழ்க்கை என்பது மிக அற்புதமான வாழ்க்கை. இப்ப ரொம்ப ஜோரா இருக்கீங்க, இந்த கிரியா பண்ண உடனே நம்ம பிராணசக்தி ஜெர்ன்னு ஏறும், அப்படியே இட் பிளாசம். பாத்தீங்க, நம்ம எல்லாருமே சூப்பர் மேன். நமக்கு தேவை எனர்ஜி பொங்கிக்கிட்டு இருக்கு. பஸ்திரிகா ஓம் சாண்டிங் பண்ணிட்டு சுதர்ஷன கிரியா பண்ணி முடிச்சு, அது பெருசு இல்லை. How you handle it, how you retain the power without wasting it. That's very, how prudent we are, how intelligent we are. That is what it counts. Have a great day. சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்மைல். Fake it till you make it. குருஜி ரொம்ப சொல்லுவார், சிரிச்சுக்கிட்டே இருங்க சார், வாழ்க்கையில எல்லாமே அனுபவங்களின் கோர்வைத்தான் வாழ்க்கை. அவனும் நல்லா இருப்பான், எல்லாரும் நல்லா. நன்றி. தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. We'll meet again. Life is love, life is joy, life is enthusiasm. Always.
ஜெய் குருதேவரன். சார், இவர் ராஜாராம் கோர்ஸ் அட்டன் பண்றாரு நேத்துல இருந்து.